சில உபன்யாசகனே கெட்டிக்காரனா பேசுகிறோம் வடக்க இருக்கிற விஷ்ணு வேற இங்கே இருக்கிற விஷ்ணு வேற இப்படிலாம் கிளப்பி விட்டுனுக்கான் ஒரு சூத்திர உபன்யாசகன். ஆமாம், தைரியமாக தான் சொல்கிறேன். தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்திர உபன்யாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திமிர் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா? அப்படி கேவலமா பேசும்போது அங்க இருந்த அந்த பிராமணர் சங்க தலைவர் நாராயணன் உட்பட, பாண்டே உட்பட, பிஜேபி சீனிவாசன் உட்பட யாருக்கும் அது தப்பா தெரியல. யாருக்கும் தப்பா தெரியல. அங்க யாரும் ஆட்சேப குரல் எழுப்பல. ஆட்சேப குரல் எழுப்பலன்னு சொல்வது தவறு. மாறாக அவர் சொன்னதை அங்கீகரித்து சந்தோஷமா கைதட்டி வரவேற்றார்கள் இல்லையா? கல்யாணராமன் இந்து மத கோட்பாடுகளில், பிராமண மத கோட்பாடுகளில் இவர்கள் தர்மம் என்று சொல்வதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பேசியிருக்கிறார். அதுக்கு மாறாக எதுவும் பேசவில்லை. மற்ற சாதியெல்லாம் ஜாதி ஆதிக்கம் பண்றாங்க. ஆனா இந்த சாதி ஆதிக்கத்தை தியரட்டிக்கலா, கோட்பாடு ரீதியா, ஒரு மத கோட்பாடு ரீதியா நியாயப்படுத்துபவர்கள் யார் அப்படின்னா பார்ப்பனர்கள் தான். அவன் ஆகமத்தை படிச்சுட்டா நல்லது, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இந்த வேதத்துக்கு இன்னும் அரிஜன் நான் வரேன்னு வரல, இந்த பஜனைக்கு வரல. ஏன்னா அது சமஸ்கிருதம் தமிழ் பண்ணது. உபன்யாசத்துக்கு வந்தா ஓடிப்பிட்டா, அவளால உபன்யாசம் பண்ண முடியல. இப்ப அந்த கல்யாணராமன் உபன்யாசம் பண்றாரு, இதை கேட்கறாங்க. அவர் எதுல இருந்து உபன்யாசம் பண்றாரு? நீ நாடாராவே இரு. இல்லை சாமி, நாங்கள் பாவம் பண்ணுறோமே. நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோடு இருக்கலாம், சீட்டாடலாம். இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம்தான். இல்லை, நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுறோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவமும் போயிடும்னு. உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம யஜ்யத்தை நாங்கள் பண்ணலாமான்னா, நீ பண்ணப்படாது, நீ பாவம்தான் பண்ணணும். அவன் தமிழ்நாட்டில் விவரம் தெரியாம பாவத்தை ஒழிங்கிறதுக்கு போல பாப்பான ஒழின்னுட்டான். கல்யாணராமன் ஒரிஜினல் ராமனையோட நல்லவர்னு சொல்றேன் நான். கல்யாணராமன் 100 ரூபா கொடுன்றதோட விடுதலை கொடுத்துடுறாரு, செட்டில்மெண்ட். ஒரிஜினல் ராமன் நாடார் இளைஞனை வெட்டி இருப்பாரு. இந்த கேள்வி கேட்டதுக்கு கல்யாணராமனா இருந்ததுனால 100 ரூபாயோட போச்சு. இது கல்யாணராமன் தான் சொல்றாரா? இப்போ இந்த பார்ப்பனர்களும், முக்கியமா பார்ப்பனர்கள் வழிபடக்கூடிய பிஜேபி இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்டக்கூடிய ராமன், ராமாயணத்துல சம்புகனை வெட்டி கொன்றான் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் வெட்டுகிறார்? இது ரொம்ப முக்கியம். சூத்திரனாக பிறந்தவன் இந்த பிறப்பில் அவனுக்கு மோட்சம் கிடையாது. அவன் என்ன தலைகீழனாலும் கிடையாது. மோட்சத்துக்கு ஒருவேளை அவன் ஆசைப்பட்டால், மோட்சம் கிடையாதுன்றது தர்மம். இந்த தர்மத்தை மீறி அவன் மோட்சம் அடைவதற்கு ஆசைப்பட்டாக்க அதுக்கு தண்டனை மரணம். தர்மம் என்றால் லா. இதுதான் தர்மம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்குரிய உண்மையான அர்த்தம். மனு தர்மம் என்றால் மனுவினுடைய லா. அப்போ நான் இதுல சொல்ல வருவது, பார்ப்பனர்கள் கொண்டாடக்கூடிய தெய்வம், அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய புராணம், இன்றைக்கு இந்த அரசியல்ல ஒரு ஐக்கானாக பிஜேபியால முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ராமன் வெகு மக்களின், சூத்திர பஞ்சம மக்களின், பார்ப்பனர் இல்லாத மக்களின் எதிரி. நீ அதை கடவுளா கும்பிட்டுக்கிட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டேன் என்று பேசுவது அயோக்கியத்தனம். இந்த புராணங்கள் எல்லாமே தடை செய்யப்பட வேண்டிய கிரிமினல் குற்ற நூல்கள். அதெல்லாம் அந்த மாதிரி இவங்க யாராவது பாக்குறாங்களா? நான் பாக்குறது இல்லைன்றத பிரச்சனை. உன்னுடைய மதமே அதுதான். இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இது சிஆர்பிசி, இது மதம் அல்ல என்பதுதான் அம்பேத்கர் சொன்னது. இதை பற்றி சமூகத்தில் நிலவுகின்ற ஜாதி ஒடுக்குமுறையும் இந்த தீண்டாமையும் இது யாரோ சிலர் செய்த தவறு. மதத்துல அதெல்லாம் கிடையாது என்பதுதான் இவர்கள் திரும்ப திரும்ப சாதிக்கிறார்கள். அந்த பொய்யை எதிர்த்துதான் காலம் பூராவும் அம்பேத்கரும் பெரியாரும் போராடினார்கள். நீங்க அத சொல்றீங்க. அரவிந்தன் நீலகண்டன் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இவருடைய கண்ணோட்டம், இவருடைய அந்த உரையே முழுக்க சாதி வரி பேச்சு, அது அதர்மமானது. அதோட மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, வாழ்நாள் முழுக்க உபன்யாசம் செய்தவரின் சமுதாய பார்வையும் மதிப்பீடுகளும் எப்படி என்றால் அது நம்முடைய தர்மத்தையே நாரடிக்கிற விஷயம். தர்மமே நாரடிக்கிறீங்க. நீங்க தர்மத்தை நாரடிக்க முடியாது. ஏன்னா தர்மம் ஏற்கனவே நாரிட்டு இருக்குது. ஒரு துர்நாற்றம் தான் தர்மம். 2000 ஆண்டுகளா அதுக்கு மேலேயோ. இது கொஞ்சம் ஓவர் ஸ்டேட்மெண்டா இல்லையா? இல்ல, ஓவர் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்ல. தர்மம்ன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறோம். தர்மம்னாக்க ஏதோ தானம் கொடுப்பது, 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா பணம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு நல்லது செய்யறது, இல்ல நல்ல காரியங்கள் செய்யறது, குளம் வெட்டுறது, சத்திரம் கட்டுவது, இல்லையா? அது எப்படி நினைச்சுக்கிறாங்க. இல்ல, தர்மம்னா லா. இது தானம், அது தானம். தர்மம் என்றால் லா. இதுதான் தர்மம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்குரிய உண்மையான அர்த்தம். மனு தர்மம் என்றால் மனுவினுடைய லா.
அது மாதிரி தான் மற்ற நாரத, யாக்ஞவல்கிய, இது எல்லாமே அதுதான். அப்போது இது தர்மம் அல்லன்னு அவர் சொல்றாரு இல்லையா, அவர் தர்மத்தை தான் பேசுகிறார். எது லா அப்படின்றதான் அவர் சொல்றாரு. அவர் பதறாரு, இது எக்ஸ்போஸ் ஆகி போகுதுன்னு பதறாரு. இது நம்முடைய தர்மம் அல்ல என்று மறைப்பதற்கான வேலையைத்தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தொடர்ந்து செய்யறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்க.